நீங்கள் கட்சி ரீதியாக இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணீங்க, இந்த வருஷம் இதெல்லாம் புதுசாக மக்களுக்காக பண்ணணும், மக்கள் பணி செய்யணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதாவது நான் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தேன். எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டிலேயே நாங்கள் தான் ரொம்ப கம்மி. ஆனாலும் அங்கே வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து குறைஞ்ச பேர் தான். அங்கேயும் மக்கள் தொகையும் கம்மிங்கும் போது சமூக ஆர்வலரும் கம்மி. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே சமூக ஆர்வலர்கள் தான். இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா பிரச்சனையுமே மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடி இருக்கோம். பல பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காணியிருக்கோம். அதை வந்து இதில் புதுசாக நாங்கள் எதையும் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே என்ன பண்ணமோ அதை தான் திருப்பி இந்த வருடமும் புது வருடமும் பண்ண போகிறோம். அதை வந்து முன்ன வந்து ஒரு 100 பேர் பண்ணோன்னா இந்த வருடம் ஒரு 1000 பேரை சேர்த்து பண்ணணும். எங்களுக்கு தேவை மக்களுக்கு நல்லது நடக்கணும், அது மட்டும்தான் நமக்கு. அதனால் புது வருடம் அதை தான் பண்ணலான்னு இருக்கோம். சரிங்க சார், மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த 2024? மக்கள்கிட்ட ஒன்று தான் சொல்கிறோம். அதாவது வாக்குக்கு காசு, உங்கள் வாக்கை வந்து விற்காதீங்க. தங்கத்தை வந்து தவிட்டுக்கு வைக்கலாமான்னு அண்ணா கேட்டார்னு சொல்லுவாங்க. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். என்னன்னா, உங்களுடைய பொன்னான வாக்கை எந்த ஒரு இடத்துலையும் வித்துறாதீங்க. நாங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கைக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்கள் பையனோட வாழ்க்கைக்கு, உங்கள் பேரப்பிள்ளையோட வாழ்க்கைக்காக தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ எங்கள் அப்பா வந்து என்னை இந்த கட்சிக்கு போகிறதுக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எல்லாருமே இந்த கட்சியில் இருக்கிற எல்லோருமே தனிப்பட்ட முறையில் ஒன்று இழந்துட்டு தான் வந்து இங்கே நிற்கிறாங்க. அவங்க நேரத்தையும் பணத்தையும். இன்னொரு கட்சியில் போய் நமக்கும் இருக்க தோணும், இருக்கவும் முடியும். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் விரும்பலை. என்னன்னா, எங்க அப்பா, இந்த மக்கள்கிட்ட நான் ஒன்னே தான் சொல்லிக்கிறேன், எங்க அப்பா அவர் பையனை நேர்மையா வளர்த்திருக்காருன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் எந்த ஒரு இடத்துலையும் சாதி மதம் பார்க்கல. என்னுடைய வாக்கை பணத்துக்காக என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்கல. என்னுடைய மக்களுக்காக, இந்த சமூகத்துக்காக. அண்ணன் சொன்னதுதான், எல்லாரும் ஒரு நாள் சாவதான் போறோம், அதுதான் இங்க நிரந்தரம். அப்ப நான் சாவறதுக்குள்ள இந்த சமூகத்துக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றது தான் முக்கியம். என்னால முடிஞ்சது என்னவோ அதை இந்த சமூகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். சரிங்க சார்.